நெகேமியா புஸ்தகத்தை பார்த்து வருகிறோம். covenant with God process. ஒரு காரியத்தை தொடங்குகிறதை அவன் முடிக்கிறவனாக இருக்கிறான். Amen. ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த இடத்துல வாழ்த்துகிறேன். இந்த தலைப்பு covenant with God, ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை. Amen. Hallelujah. ஸோ நம்ம நெகேமியா புஸ்தகத்தை பார்த்து வருகிறோம். இந்த மாதத்தின் வசனம் நமக்கு பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். அது நமக்கு தெரிந்ததாக இருக்குது. ஐ வில் கம் டு தட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் இட். பட் அடுத்த வாரம் பாம் சண்டே, அதுக்கு அடுத்த வாரம் குட் ஃப்ரைடே, அதுக்கு அடுத்த வாரம் ஸ்பெஷல் மீட்டிங். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு ரியலி மெடிடேட் ஆன் த தீம் ஆஃப் திஸ் மந்த். ஆனால் நெகேமியாவில் சில காரியங்கள் நம்ம முடிக்க வேண்டியிருக்குது. there are some completion. ஸோ அதை குறித்து சில காரியங்களை பேசும்படியாக இன்றைக்கு வாஞ்சிக்கிறேன். நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம பார்த்து வருகிறது 5வது அதிகாரம். 4வது அதிகாரத்தை லாஸ்ட் வீக் பார்த்தோம். பேட்லிங் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் என்பதை குறித்து பார்த்தோம். அதை குறித்து அநேக காரியங்களை அந்த சத்ருவானவன் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வர முடியும், அதை எப்படியாக மேற்கொள்வது என்பது 4வது அதிகாரத்தில் நெகேமியா குறித்து கொள்ள காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற வேளையில், சாப்டர் 6 பார்க்குற வேளையில் நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறதாக இருக்கிறது. ஸோ there is a completion of a process. ஒரு காரியத்தை தொடங்குகிறதை அவன் முடிக்கிறவனாக இருக்கிறான். Amen. Hallelujah. Hallelujah. ஸோ அதை எதை முடிக்கிறான் அப்படின்னு பார்க்கிற வேளையில் நெகேமியா 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை முதல்ல வாசிக்கிற வேளையில் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, சன்பலா, தொபியா, ஜெர்சம் என்கிற அந்த 3 பேரும் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்த பட்சத்திலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் they try to plot against நெகேமியா என்பதை அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனாலும் அவன் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த வசனம் பார்க்கிறோம். 15வது வசனத்தில் நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி முடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வரலாம், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், சில நேரங்களில் நம்ம நினைப்போம் இந்த சத்துருவின் பிரச்சனைனால நம்ம மடிந்து விடுவோமோ, சத்துருவின் பிரச்சனையை விட்டு நம்ம எழும்ப முடியாதோ என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் இடைப்படுவாரானால் உங்களுடைய வாழ்க்கையில் அதில் மேற்கொள்வது மட்டும் இல்லை, காரியங்கள் முழுவதுமாக அவர் நேர்த்தியாய் முடிப்பதற்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா சொல்ல உற்சாகமாக. ஆமென். நம்பிக்கை இல்லாதவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் தூங்காம இருக்கிறீங்க. God bless you. So அலங்கத்தை கட்டி முடித்து விட்டார்கள். The chapter is not over. The story or the book of Nehemiah is not over with the completion of the wall. அப்ப நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் அவன் அலங்கத்தை கட்டி முடித்தான் என்பதோடு அந்த பகுதி முடிந்து விடவில்லை. அது ஒரு துவக்கம், இல்லைன்னு சொன்னால் ஒரு எழுப்புதலுக்கு ஆன ஒரு முதல் படியாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அதுக்கு முன்பதாக எஸ்ரா என்கிறவர், அவர் ஒரு கூட்டத்தை கொண்டு வருகிறார். அவர் அந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் சில காரியங்களை நெகேமியாவுக்கு முன்பதாகவே செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு பிற்பாதான் அலங்கத்தை கட்டுறதுக்கு நெகேமியா வருகிறார். எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் சூசா என்கிற பெர்சியா நாட்டில் இருந்து வருகிறவர்கள். அது அந்த காலத்தில் பாபிலோன் இருந்து அதுக்கு பிற்பாடாக பெர்சியா நாடு பிடித்தனால இருந்தார்கள். So they were all into one purpose, rebuilding. Amen. Hallelujah. மறுபடியும் கட்டுகிறது. Can you turn to somebody and say, உங்களை மறுபடியும் கட்டுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். சொல்லுங்க, பேசுங்க, தைரியமாக சொல்லுங்க, யோசிக்காதீங்க. அவங்களெல்லாம் கட்டி முடிச்சிருப்பாங்க, நான் மட்டும்தான் மறுபடியும் இல்லை. எவ்ரிபடி ஹேஸ் டு ரீபில்ட் அவர் லைஃப்ஸ். அதுதான் இந்த ரினியூவல் சீசன், அதுதான் இந்த லென்த் நாட்கள். ஏமேன். இது வரைக்கும் ஃபாஸ்டிங் செய்யலைன்னா கூட இந்த வாரத்துலேருந்து யோசிங்க எப்படி ஃபாஸ்டிங் பண்ணலான்னு. ஒரு வாரம் இருக்குது உங்களுக்கு டைம் யோசிக்கிறது, அதுக்கு அடுத்த வாரம் யூ கேன் ஸ்டார்ட் ஃபாஸ்டிங். ஏமேன். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், தே கம்ப்ளீட்டட் த வால். அப்போது முடித்த பிற்பாடாக 7வது அதிகாரம் we will skip because it is account of யார் என்ன செய்தா என்பதை சொல்லி 8வது அதிகாரத்தில் பார்க்கிற வேளையில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, they came together for a very specific purpose. முக்கியமான ஒரு காரியத்துக்காக
அந்த இடத்துல வருகிறார்கள். This is just introduction for my topic because that is necessary என்று நினைக்கிறேன். 1வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 1வது வசனத்துல அங்க இருந்து எல்லாரும் கூடினார்கள். வாசிங்க தமிழ்ல. ஒருமனப்பட்டு கூடி கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கிற வேளையில எஸ்ரா வாஸ் ஆல்ரெடி தேர். எஸ்ரா வந்து எங்கேருந்து வருகிறாருன்னு சொல்லி பார்க்க வேலை எஸ்ரா 7வது அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 1வது வசனம் இட் டாக்ஸ் அபவுட் வேர் ஹி வாஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் லெட்ஸ் நாட் கோ தேர். இதிலே we will stick on to this. இந்த இடத்துல பார்க்கிற வேளையில எஸ்ரா வந்து பைபிள் படிங்கப்பா பைபிள் படிங்கப்பான்னு சொல்லல. ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து ஆமென் ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து என்ன செய்றாங்கன்னா எங்களுக்கு பைபிளை படிங்க, எங்களுக்கு வசனத்தை படிங்க. keep us and give us the law. பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் பைபிள் படிக்க கேளுங்களேன். ask them to say that எனக்கு பைபிள் படித்து கொடுங்களேன் அப்படின்னு கேளுங்க. just ask. பக்கத்தில் கேளுங்க, திரும்பி கேளுங்க, எனக்கு பைபிள் படித்து கொடுப்பீங்களா? இன்னைக்கு நமக்கு ஒரு வேளை இதை கேட்குறதுக்கு ஒரு காமெடியாக இருக்கலாம், ஆர் சம்திங் லைக் இதெல்லாம் இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்கணுமா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் தோரா, அதாவது மோசேயுடைய காரியங்கள்லாம் எழுதப்பட்டு மோசே எழுதின அந்த புத்தகம் எல்லாருக்கும் நம்ம பைபிளை வந்து ஒரு வீட்டில் 5 பைபிள் இருக்கிற மாதிரி அந்த காலத்து கிடையாது. பாதுகாக்கப்பட்டு ப்ரிசர்வ் பண்ணப்பட்டு தோலில் எழுதின ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அதை எடுத்து வந்து படிக்கணும்னா அதுக்குன்னு அவங்க படிச்சிருக்கணும். தோஸ் ஆர் கால்ட் ஸ்கிரைப்ஸ். அதில் தான் ஒருத்தர் எஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அப்போ அந்த எஸ்ரா என்கிறவர் அதை படித்து அதில் he is a scholar in the reading of the word and also scribe என்கிறவர் எழுதுகிறவராகவும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ he is the one who can interpret. ஏன்னா அக்கார்டிங் டு தி கமெண்ட்ரி என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எபிரேய மொழியில் எழுதப்பட்டது என்று சொல்லி, எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இவர் எஸ்ரா என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சுன்னா அராமிக் என்கிற மொழி, அதுதான் எருசலேமில் இருந்தவர்களுடைய மொழி, அந்த மொழியில் மொழிபெயர்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல மறுபடியும் வாசிக்கலாம். 2வது 3வது வசனங்களை வாசிக்கிற வேளையில் கொண்டு வந்து Amen. So சகல ஜனங்களும் அதற்கு செவி கொடுத்தார்கள். இப்போ அதில் 2-3 காரியம் நம்ம சிந்திக்கணும். முதலாவது, the people were hungry and thirst for the word of God. அப்போ இன்றைக்கும் நம்ம இந்த ஐசையா புஸ்தகத்தில் இதை படிப்போம், இதை செய்வோம் என்று சொல்லுகிறது நமக்குள்ளாக ஒரு தாகத்தை கொண்டு வரணும். ஏன்னு சொன்னால் 8வது அதிகாரத்தில் தாகத்தை கொண்டு வருவதன் மூலமாக தான் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் அடுத்தபடியாக they became a people who says we will make a covenant with the Lord. ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறதற்கு நாங்கள் தயாராகி விட்டோம் அப்படி என்று சொல்லுகிற அந்த மனப்பக்குவத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ வசனம் நமக்கு உள்ளாடி இல்லைன்னு சொன்னால் அந்த மனப்பக்குவத்துக்கு நம்மளால் வர முடியாது. வசனம் தான் நம்மளை மாற்ற வேண்டும். வசனம் தான் நமக்குள்ளாக நம்முடைய எல்லா சரீரத்துக்கும் மேலாக நம்முடைய சிந்தனைகளுக்கு மேலாக அதிகாரம் உள்ளது வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. The authority has been given to the word. அப்போ இன்றைக்கு நம்ம வார்த்தைக்குள்ளாக நம்ம இன்னும் அதிகமாக இந்த இஸ்ரவேலர்களை போல அவங்க அலங்கத்தை கட்டி முடித்தோடனே எல்லாம் முடிந்து விட்டது ஸ்டாட்டா பைபை என்று சொல்லி போகாதபடிக்கு அவர்கள் என்ன சொன்னார், now what, let us go and see what we can learn. வசனத்தின் மூலமாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அதில் பார்க்குற வேளையில் அவர்கள் படிக்க யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி லெட்டஸ் அனௌன்ஸ் 9 மணிக்கு எல்லோரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு நம்ம வசனம் வாசிக்க தொடங்குவோம். அப்படியே ஒரு 10 அதிகாரம் வாசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு if we start, I don't want to challenge you, but we all know how many of us can really stay back and சொல்லி. Amen. நான் அப்படி கேட்க போகிறதில்ல, பயந்துடாதீங்க. But this is exactly where we are.
அப்போது இன்றைக்கு ஓகே நம்ம ஒரு அதிகாரத்தை நெகேமியா புத்தகத்தை இன்றைக்கு நம்ம எல்லாரும் வாசித்து முடிப்போம், லெட் அஸ் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னால் அந்த தாகம் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறதா? அப்போ வாட்டர் கேட் என்று பார்க்கிறோம், தண்ணீர் வாசலை நான் குறித்து பார்த்தேன். தண்ணீர் வாசல் இட் டாக்ஸ் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். அதே இடத்துல தான் அவங்க நின்று பார்க்கிறார்கள். ஆமென். ஸோ எந்த இடத்துல தாகம் இருக்கிறதோ, எந்த இடத்துல அந்த வாஞ்சி இருக்கிறதோ, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல அவர்களை நிரப்பினதாக பார்க்கிறோம். இந்த presence of men, in the presence of women and other they could understand, and all men listened attentively to the book of the law. எல்லாரும் ரொம்ப கவனமாக கூர்ந்து கவனித்தவர்களாக இருந்தபடியாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடாக 9வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குற வேளையில் 1வது வசனம் வாசிக்கலாம். அந்த மாதம் 24ஆம் தேதி இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இருட்டுடுத்தி தங்கள் மேல் குருதியை கொடுக்கப்பட்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அதர்மங்களையும் அறிக்கையிட்டார்கள். ஆமென். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். Amen. So let us come for a night prayer. 10 மணிலேருந்து 3 ஒரு ஜாமம் என்று ஐ சப்போஸ் இட் இஸ் அரௌண்ட் 3 hours கணக்கு வைத்துக்கலாம். 10லேருந்து 11, 12, 1 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? பைபிள் படிப்போம். 1 மணிலேருந்து 2, 3, 4 மணி வரைக்கும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். Amen. ஸோ 2 ஜாமம் ஓடிச்சு, 6 மணி நேரம் ஓடிச்சு. Amen. So we believe that is the way that they handle their life அந்த நாட்களில். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த தேவர் இன் பாபிலோன், தேவர் இன் பர்சியா, அந்த நாட்களில் அதில் வசனத்துக்கு ஒரு பஞ்சம், அந்த இடத்துல வசனம் கிடையாது. தலைமுறைகளாக ஏதோ சொன்னதை கேட்டு தான் வந்தாங்க. பட் திஸ் டைம் எல்லாம் முடிந்து they are listening the word of God for the first time. Amen. அப்போ முதல் முறையாக அவர்கள் கேட்கிற வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுள்ளாக போய் it started to change the way that they look. இன்றைக்கு நம்ம ஒருவேளை மறுபடியும் வசனத்தில் கேட்கிறபடியாலோ என்னவோ நம்ம சில நேரத்தில் நம்முடைய மனதை கடிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதை விட்டு இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, ஐ வாண்ட் டு மேக் அ கவனன்ட் வித் யூ. ஆண்டவர் உம்மோடு கூட இன்றைக்கு நான் ஒரு புதிய உடன்படிக்கை செய்வதற்கு நான் போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இது என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். லெட் அஸ் கம் டு த சாப்டர் 10. 10வது வசனத்தில் 10வது அதிகாரத்துக்குள்ளாக வருகிற வேளையில் 28வது வசனம். ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலர்களும் பாரகரும் நிதனிமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திலுமாகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரர்களை கூட கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளை செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொள்ளாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சகலங்களையும் எந்தவித தானிய அசத்தையும் விற்கிறவர்களுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார். Amen. So we will dwell with that. So the first point is about being commitment to be faithful. Amen. பக்கத்தில் சொல்லுங்க, விசுவாசத்தோடு இருப்பதற்கு இன்னைக்கு கமிட் பண்ணுங்க. To God, to our relationships. முதலாவது இந்த இடத்துல பார்க்கிறோம், அதில் முதல் கமிட்மெண்ட் அவங்க எடுங்க. There are 3 covenants that they are making. முதலாவது it is about the faithfulness. எங்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் நாங்கள் வேற நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம். That is where the challenge was for Israel அந்த நாட்களில். Amen. இந்த நாட்களில் வேற விதமான சேலஞ்ச், பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட். சாலமோன்
வேற ஜாதியிலே வேற ஸ்திரீகளுக்குள்ளாக கொண்டு வந்தபடியால், பிகாஸ் he allowed other people to come inside his land, இஸ்ரேலுக்குள்ளாக வருதுனாலையும் அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதையும் நம்ம பார்த்தோம். அது நிமித்தமாக அந்த தேசமே பிளவுண்டு போய் இந்த குலைந்து இருக்கிறத பார்க்கிறோம். So God is calling us into a time of faithfulness. நம்முடைய இஸ்ரேல் உங்களுடைய இருதயமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரம் போவதற்கு உங்களை அது காரணமாக இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு சொல்லுங்கள், அந்நியர், எனிதிங் தட் இஸ் நாட் ஆஃப் காட் இஸ் ஏலியன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மோசேயுடைய உடன்படிக்கை 9வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அதில் பார்க்குற வேளையில் அவர் சொல்லுகிறபடி he talks about the covenant. 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவரை ஊர்லிருந்தும் கல்தேயா பட்டணத்திலிருந்தும் புறப்பட பண்ணி, ஆபிரகாம் என்று நீங்க பேரிட்டீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை நீங்க பண்ணீங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர். Amen. Let's stay there. அப்போ ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நம்ம பார்க்கிறோம். We see that there was a faithfulness of God. ஆபிரகாமோட இதுதான் நம்ம 12வது ஆதியாகமம் 12:1-3 வரைக்கும் இருக்கிறது. Let's not go there, but let's stay here. அப்போ ஆபிரகாமுக்கு the Lord God made a covenant with Abraham என்று பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். And then he said he will do it and he did it. அப்போ அந்த உடன்படிக்கையை போல இன்றைக்கும் ஆண்டவர் அந்த நாட்களில் நெகேமியாவுடைய புத்தகத்தில் இஸ்ரவேலர்களுக்கு அவரிடத்தில் கேட்டாரோ அதே விதமாக இன்றைக்கும் உங்களை என்னை அழைக்கிறார். No, God is calling us into a covenant, a commitment of faithfulness. விசுவாசத்தோட ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்கிற ஒரு கமிட்மெண்ட். 2வது, என்னுடைய காரியங்கள் ஐ வில் நாட் லெட் த எனிமி, சத்ருவானவன் எந்த விதமான சூழ்நிலைகளை கொண்டு வருகிற வேளையிலும் ஆண்டவரே நீர் எனக்கு தந்த காரியங்கள், இட் கேன் பி our family, it can be our resources, it can be anything that God has given us. ஆண்டவர் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அது ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்துவதற்கென்று நம்ம வாஞ்சிக்கணும். That is exactly what God is calling us into. 2வது, ஆண்டவர் பார்க்கிற வேளையில் the separation from the world. அப்போ செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட் என்று பார்க்கும்போது they said that, அதே வசனத்தில் பார்க்கிறோம், அவங்க எவ்விதமாக வேறு விதமான காரியங்களை அல்லாமல் மோசேயுடைய உடன்படிக்கை படி நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். that is exactly what God is asking us today. இன்றைக்கும் மோசேயுடைய உடன்படிக்கை படி நெகேமியா புத்தகத்தில் எவ்விதமாக அவர்கள் செய்தார்களோ தீர்த்தார்களோ அதை போல தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்ம அதை குறித்து நம்ம கொஞ்சம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்ம வாசித்தோம் 8வது அதிகாரத்தில் ரோமர் 8வது அதிகாரம், அதில் வாசிக்கும்போது 5வது வசனத்தை வாசிக்கலாம். சரி, 4வது வசனத்தை இந்த வாசிக்கலாம். ஓகே, கண்டினியூ. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்த வசனமா வாசிடுங்க அப்படியே. மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். And 8வது வசனம், those controlled by the sinful nature cannot please God.
பக்கத்தில் கெனாட்லா அப்படின்னு சொல்லுங்க. Amen. வசனம் ரொம்ப தெளிவாக. See, this is a relative word of what it is in the Old Testament in today's understanding and concept. Amen. பழைய ஏற்பாட்டில் ஒரு சத்துருவானவனை இஸ்ரவேலர்களோடு கூட மனம் புரிவதற்கோ அவர்களுடைய வீட்டுக்குள்ளாக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு அனுமதி இல்லை மோசேயுடைய பிரமாணத்தின்படி. ஆனால் இன்றைக்கு அதே பிரமாணத்தை அதே காரியத்தை நம்ம பார்க்கிற வேளையில் நம்முடைய சிந்தனை, நம்ம மாம்சத்துக்குரிய சிந்தனை, that is where we have to be separated from the world which is a sinful nature என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். It is a sinful nature that we have in our minds. அந்த காரியங்களை எது நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறது, என்ன நம்மளை டிரைவ் பண்ணிட்டு இருக்குது, எதை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் கொஞ்சம் பிரயாசப்படணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது are we being led by the Spirit? அந்த ஸ்பிரிட்டோட நேச்சர் எனக்குள்ளாக இருக்குதா? ஆமென், ஹல்லேலூயா. அது எனக்குள்ளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இதன் பலியாக நான் நடக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பார்க்கிற வேளையில் எல்லா காரியங்களும் இருக்குது அப்படி என்று சொல்லி இந்த 16வது வசனத்துலேயும் சொல்லி 16-17 வந்து he talks about the things that நம்ம வந்து ஆண்டவருடைய we are called to be the co-heirs, அவரோடு கூட புத்திர சிவரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆகையால் நாம் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும். கண்டினியூ. வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை, this is the coming of the Lord. The whole creation is going to be created. அப்போ நம்ம அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தோட இன்றைக்கு நமக்கென்று ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்குள்ளாக நம்ம இருப்போம்னு சொன்னால் இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் தேவைகள் இருக்கு, அதை சந்திப்பது கர்த்தராக இருக்கிறார். ஆமென். பிரச்சனைகள் இருக்குது, அதை மேற்கொள்வதற்கு என் தேவனால கூடும். ஹல்லேலூயா. 28வது வசனத்தையும் வாசிச்சு விட்டுட்டு we'll go to the next point. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்திலே நீங்கள் அன்பு கூறுவீர்கள் ஆனால், that is a condition. Amen. This is a conditional promise. Continue. சகலமும், பக்கத்தில் சொல்லுங்க, சகலமும். நம்ம எதுக்காக ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வரணும்னு சொன்னா இதுக்காக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சவுல் நல்லா தான் இருந்தான், ஆனால் திடீரென்று அவனுக்கு அவனுடைய மேட்டிமை வந்து விட்டது. ஐ ஆம் த கிங், நான் தான் ராஜா, நான் எல்லாத்தையும் செய்து விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ணுகிறார், தாவீதை. சவுல் பயப்படுகிறான் யுத்தத்துக்கு போவதற்கு. ஆனால் தாவீது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடியால் அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். ஆமென். ஏன்னா ஆண்டவரோடு கூட அவன் ஒரு ஐக்கியத்தில் இருந்தான். அவனுக்கு தெரியும், the Lord of hosts, என்னுடைய சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல சொல்லுது, we are more than conquerors. அவருடைய சகல விதமான காரியங்களையும் நமக்குள்ளாக எல்லாவற்றையும் நன்மைக்கென்று அவர் செய்வதாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆபிரகாம் சில தவறுகளை செய்தார், ஆனாலும் ஆண்டவர், God was faithful to him. Amen. Because he kept the covenant and said, Lord, ஆண்டவரே நான் மறுபடியும் ஆகிறேன். God never left him out. அதுபோல தான் இன்றைக்கும் நம்மளையும் ஆண்டவர் மறுபடியுமாக இந்த காரியத்துக்குள்ளாக அழைக்கிறார். மூன்றாவது, priority.
நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படியாக இருக்கிறது? தேவனுடைய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? Are we doing the things of God? பக்கத்தில் கேளுங்க, வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி அப்படின்னு கேளுங்க, தைரியமா கேளுங்க. உங்களை பார்த்துக் கொள்வதே தான் என்னுடைய ப்ரையாரிட்டி. அப்ப இன்றைக்கு நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை அங்கங்க மாறிக்கொண்டு இருக்கலாம். 10வது அதிகாரத்தில் மறுபடியும் போல நெகேமியா 10வது அதிகாரத்தில் let us go to Nehemiah chapter 10. அதில் வாசிக்கிற வேளையில் they took a priority. என்னன்னு பாருங்க, Nehemiah 10 chapter 10 verses 32. மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய 31. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தாசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால், எந்த விதமான காரியங்களையும் கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கென்ற காரியங்களை நான் ஆண்டவருக்கென்று செய்வோம். we will do what is required for the purpose of God. இந்த நாளில் நம்ம சபை என்பது காரியங்கள் இருக்கும்போது வேற எந்த காரியமும் வந்தாலும் I will say no to it. Amen, hallelujah. அப்படி ஒரு கமிட்மெண்ட் நமக்குள்ளாக எடுப்போம். என்ன நடந்தாலும் நான் சபையில் வந்துடுவேன், என்ன நடந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு I will take all possible steps. Amen. அப்படி ஒரு ஆணித்தரமான ஒரு கவர்னண்டல் ரிலேஷன்ஷிப்னு எதுக்காக சொல்லுகிறோம்? ஒரு உடன்படிக்கை தீர்மானம் என்று எதுக்காக சொல்லுகிறோம்னு சொன்னா, பிகாஸ் இட் இஸ் a marriage. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு ஐக்கியமான ஒரு உறவு அப்பதான் வரும். Amen. அடுத்தபடியாக அதில் பார்க்கிறோம், 7வது வருஷத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் இது முடித்து விடுவோம், எல்லாத்தையும் காரியங்களையும் செய்து we will free, அவங்கள விடுதலை ஆக்கி விடுவோம்னு சொல்லுறாங்க. ஆனால் அது பார்க்கிற வேளையில் 5வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், நெகேமியா 5வது அதிகாரத்தில் there were internal problems. நெகேமியால அந்த காரியங்களை செய்து முடிக்க முடியவில்லை. ஏன்னு சொன்னால் அவனுக்கு தேவையான அந்த ஃபினான்சஸில் ப்ராப்ளம் வந்துச்சு. அவன் போய் பார்க்குற வேளையில் என்ன சொல்லுகிறான், நாங்கள் எல்லாவற்றிலையும் அங்கங்கே எல்லாரும் எங்களை கடனாளிகளாக வைத்திருக்காங்க, நாங்கள் இந்த இடத்துல விட்டு இங்கே வந்தோம், எருசலேமுக்கு வந்தோம், ஆனால் இன்றைக்கும் நாங்கள் விடுதலை இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஸ்லேவுக்குள்ளாக இருக்கிறோம், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற வேளையில் அந்த இடத்துல நெகேமியா ஒரு தீர்மானம் எடுக்கிறான். யாருக்கெல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டியிருந்தோ அங்கெல்லாம் போய் சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த 7வது வருஷம் இது இந்த இடத்துல நீங்க எல்லா விதமான காரியத்தையும் அவங்களுக்கு மன்னித்து அவங்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி he is ending the slavery in Jerusalem. Amen. அப்போ அந்த தீர்மானம் மறுபடியுமாக அப்படி நடந்து கொண்டு இருந்த காரியங்களை தெளிவுபடுத்தினால மட்டுமே அவனால் அந்த செய்து முடிக்க முடிந்தது 6வது அதிகாரத்தில். அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நிமித்தமாக நாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறோம். அடிமைத்தனம்னா என்ன? பழைய காலத்தில் ரப்பர் தோட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை அடிமைத்தனம். இன்றைக்கு நம்ம எதற்கு அடிமையாக இருக்கிறோம் என்று பார்க்கும்போது, சில காரியங்களுக்கு சில விஷயங்கள் நமக்குள்ளாக வந்து யாராவது சொல்லுகிற வேளையில் அதில் ஒரு பயம் வருகிறது, அது ஒரு அடிமைத்தனம். எங்கெல்லாம் நீங்கள் பயப்படுகிறீங்களோ அதில் ஒரு அடிமைத்தனம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதை நீங்கள் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். எந்தெந்த இடத்துலெல்லாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம பாடணும் பயம் இல்லை. ஆனால் நான் கேட்குறேன் உங்களிடத்துல, எத்தனை பேர் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு? அப்போ பயம் இருக்குன்னா அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கணும். அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவருடைய உடன்படிக்கையில் உங்களுக்கு எவ்வளோ உடன்படிக்கை இருக்கு? That is the call to us. என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லி செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்ம நம்பிக்கை இருக்கிறோம் சொன்னா நம்முடைய பயம் எதுக்காக இருக்குது? Why do we have to fear about things? Let us come to a covenantal relationship. அந்த உடன்படிக்கையான ஒரு உறவுக்குள்ளாக வரும்போது அந்த பயம் இருக்காது. Amen. We can take a lot of examples. அநேக எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். ஆனால் முக்கியமாக நம்ம யாரை நம்புவோம்,
நமக்கு யார் நமக்கு நம்பிக்கை தருவாங்களோ. We see marriages. Let me just give this example. அந்த ஒரு மேரேஜை பார்க்கும்போது சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. Is your marriage with God like that? Or is your marriage என் மனைவி மேலே என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது? அதே போல் if you can do that in your marriage, why can't we do that with God? அது நம்ம தனிமை நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு திருமணத்தில் நம்ம வைக்க முடியும்னு சொன்னால் why can't we do that in our relationship? நம்முடைய குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம், why can't we transfer that to God? ஆண்டவர் மேலே ஏன் நம்பிக்கை வைக்க முடியல? அதுதான் அந்த இஸ்ரவேலுக்குள்ளாக இருந்த ப்ராப்ளம். there is not a different. இன்றைக்கும் அதே ப்ராப்ளத்துக்குள்ளாக அநேகர் நம்ம போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த அடிமைத்தனத்தை நான் முழுமையாக உடைக்கிறேன், நிர்மூலமாக்குகிறேன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. அதற்காக நாம் பிரயாசப்படுவது மட்டும் அல்ல, அதற்காக நம்ம ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வருவதற்கான God is calling us into a covenant. ஒரு உடன்படிக்கை அவருக்குள்ளாக வைக்கிற வேளையில் அதில் ஒரு பெரிதான மாறுதலையும் தீர்மானங்களையும் நம்ம எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்கிற வேளையில் அதில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. they signed it என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க, they signed the covenant. எனக்கு வீட்டில் போய் ஆண்டவர் கூட சைன் பண்ணுங்க, சைன் அ கான்ட்ராக்ட். லார்ட், ஆண்டவர் இந்த பாவங்கள்லாம் நான் செஞ்சேன், இன்னைக்குலேருந்து நான் இதுலேருந்து விடுதலை பெற்று விட்டேன் என்று விசுவாசிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு சைன் திஸ் கவனன்ட். நான் இனிமேல் இந்த காரியத்துக்குள்ளாக நான் மறுபடியுமாக விழமாட்டேன் என்று சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் எழுதுங்க ஆண்டவரோட. ஆமென். and honor their contract and God will do greater things in your life. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு எதெல்லாம் ப்ரையாரிட்டி பண்ணணுமோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஒரு ஸ்லேவாக ஒரு ஒரு குலாமியாக வைத்து கொண்டிருக்கிறதோ அதுலேருந்து உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வேணும். உங்களை ஒரு ஒரு பயத்துக்குள்ளாக என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பாடுறதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை, ஆனால் விசுவாசிக்கிறது நம்ம அசைகிற ஒரு ஆளாக இருக்கிறோம். அதனால்தான் ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், for we are more than, பவுல் சொல்லுகிற வேளையில் ரோமருக்கு, we are more than conquerors. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது, இந்த மாசத்துக்கு என் தேவன் எனக்காக he will provide. 4வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிற வேளையில் Philippians 4:19, தென் தேவன் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி இல்லை, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபேசியர் 1வது அதிகாரம் 3-14 வரைக்கும். This has been often quoted verse. படித்து பாருங்க, சகலத்தையும். அந்த அதில் 3வது வசனம் மட்டும் வாசிக்கலாம். I think I did it a few times, but just remember. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இப்போ 4வது அதிகாரம் 19 வாசிங்க. இந்த ஐஸ்வர்யத்தின்படி, ஹல்லேலூயா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமென். கொலோசியர் 2வது அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்கணும், படித்து பாருங்க. அவருக்கென்றே, அவருக்குள்ளே எல்லாம் அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அந்த ஐஸ்வர்யத்தின்படி, ஆமென். ஒரு வார்த்தையிலையும் அவ்வளவு ஆழம் இருக்குது. ஆனால் அந்த ஆழத்துக்குள்ளே நம்ம போவதற்கு நாம் தயங்குகிறோம். கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே போய் பாருங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், கொஞ்சம் போய் பாருங்களேன். அதுதான் அந்த ஆழத்துக்குள்ளாக போவதற்கு நம்மளை ஒரு ஊன்றுகோலாக இருப்பது தான் இன்றைக்கு நாம் எடுக்கிற ஒரு உடன்படிக்கை. ஆமென். God did not make a covenant with the people in Israel. இஸ்ரவேலர்கள் கூட இந்த நாட்களில் அவர் கவனன்ட் வைக்கல. அது வைத்தது ஆபிரகாமுக்கு கூட வைத்தார் ஆண்டவர், அதை நடத்தி வந்தவராக. அதான் ஃபெய்த்ஃபுல்னஸை பற்றி பார்த்தோம். இந்த நாட்களில் நெஹெமியா தீர்க்கதரிசி உடைய வாழ்க்கையில் பார்க்கிற வேளையில் he is coming with the Israelites are coming to God. ஆண்டவரிடத்தில் வருகிற வேளையில் அவர் அந்த இஸ்ரவேலர்கள் அவரிடத்தில் ஒரு உடன்படிக்கையை கொண்டு வருகிறவராக இருக்கிறார்.
Amen. Hallelujah. அப்போ இன்றைக்கு நம்ம இந்த இஸ்ரவேலரை போல we have to come to God. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். We have to come to God. அப்போ இந்த விசுவாசத்தில் நம்ம முக்கியமாக சில காரியங்களை பார்க்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 9, 10, 11, 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 9 onwards. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. முதலாவது பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஸோ when we get into a covenant relationship, நம்முடைய அன்பு it is not a fake one. மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு சகோதர சிநேகத்திலே பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் எதுக்காக சொல்லுகிறான்னு சொன்னா, தேவன் நம்மளை விதமாக படைத்திருக்க. God has designed us in a way. ஆண்டவர் நம்மளை அப்படியாக தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். So we need to understand the design of God. அப்போ அவர் நம்மளை எப்படியாக படைத்திருக்கிறாரோ, எவ்விதமாக படைத்திருக்கிறார்னு சொன்னால் அவரை சார்ந்து வாழ வேண்டும். When we trust and allow God to operate through us, He is able to do greater things in our life. கடைசியாக ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ரூத் 1வது அதிகாரம் வாசிக்கலாம். ரூத் சாப்டர் 1. அவள் விசுவாசம் உள்ளவளாக இருந்தாள். She was trustworthy. ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அப்போ இல்லை இந்த வார்த்தை இன்றைக்கு கேன் வி சே திஸ் டு காட்? ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பின்தொடராதபடி, ஐ வில் நாட் டர்ன் பேக் டு யூ. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவரை விட்டு நம்ம பின் போவதில்லை. This is a deeper understanding. ரூத் இந்த மாதிரியாக இருந்தனால தான் பார்க்கிறோம், போவாஸ், ரூத் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய லீனேஜில் இன்றைக்கும் தலைமுறைக்காக பேசப்படுகிறதா இருக்கிறது. ஒரு சின்ன காரியம்தான், சின்னதில் விசுவாசமாக இருந்தா, சிறிய ஒரு காரியத்தில் விசுவாசம் உள்ளவளாக இருந்தாள். ஸோ பக்கத்தில் சொல்லுங்க, கல்டிவேட் ஃபெய்த்ஃபுல்னஸ். கல்டிவேட் ஃபெய்த்ஃபுல்னஸ்னா நம்ம விதைக்கணும். நம்ம விசுவாசம், நம்பிக்கையை விதைக்கணும். விதைக்கிற வேளையில் அது பலனை கொடுக்கும். ரூத்துக்கு தெரியுமா, நான் இப்படி செஞ்சேன்னா அப்படிலாம் ஆகிரும்னு சொல்லி தெரியாது. எதையுமே நினைத்து சிந்தித்து நான் இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும்னு சொல்லி கால்குலேட் பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் இன் டு த கவர்னன்ட் ஆஃப் காட். நினைக்காம ஆண்டவருடைய காரியத்தை எடுத்து செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். That is the covenant that God is calling us into. Amen. Hallelujah. Hallelujah. அப்போ அதற்கென்று நம்ம ஒரு பொறுப்புள்ளவர்களாக, we have to take some responsibilities, we have to take some ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக வருகிற வேளையில் ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். இஸ்ரவேலர்கள் அந்த இடத்துல சொல்லாங்க, நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்னன்ட் எடுக்கிறாங்க. ஆனால் தீர்மானம் எடுப்பதற்கு பின்பதாக there has to be an action plan. நம்ம செய்வதற்கு சில பிளான்ஸை நம்ம கொடுக்கணும், சில காரியங்களை நம்ம செய்யணும். அதற்கு இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுக்கணும். I don't know what is happening in your life, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். Amen. Hallelujah. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, I want to make this covenant today. உம்மோடு கூட அந்த ஒரு ஐக்கியம், I want to keep this covenant this way. God can supply all that you need according to His riches. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு கட்டளையிட அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார்.
ஆனால் அதே ஆண்டவர் உங்களிடத்தில் இன்னைக்கு கேட்பதில்ல, என்கிட்ட திரும்பி வர மாட்டியா மகனே, என்கிட்ட திரும்பி வர மாட்டியா மகளே, இந்த நாட்கள் உனக்காக இந்த காரியங்களை நான் செய்வதற்கென்று இருக்கிறேன். எவ்விதமாக ஆபிரகாமுக்கு காரியங்களை செய்து, how he was faithful to deliver his promises, எவ்விதமாக ஆபிரகாம் இடத்துல சொன்ன காரியங்களை அவர் செய்தாரோ, அதே போல இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக உம்மோடு கூட வருகிறேன். ரூத்தை போல ஆண்டவரே நான் உம்மை விட்டு, ரூத் நகோமியை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ஆணித்தரமான ஒரு காரியம். I don't know where your heart is today with God. For some of you to come back to God, ஆண்டவரிடத்துல மறுபடியுமாக நான் வருவதற்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நான் ரொம்ப நாளா பிலீவராக இருக்கிறேன், மறுபடியுமாக ஆதி அன்பு, how were you in love with God, எவ்விதமாக அவரோடு கூட நேரம் செலவு பண்ணீங்க, எவ்விதமாக வசனத்தை வாசிங்க, எவ்விதமாக ஜெபம் பண்ணீங்க, யோசிச்சு பாருங்க. ஓ ரபா ஷேக்கரியாந்தரே, அப்படியே எழுதி நிற்கலாம். ஆண்டவருடைய அன்பு உங்களை ஏவட்டும். அவர் நம்மளை சகலத்துக்கும் அதிகாரியாக தந்திருக்கிறார். That is the design of God. அவர் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தினாலே நம்ம பிளஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். அதே நேரத்தில் அவர் நீ யோசிக்கிறது, சிந்திக்கிறது, உங்களோடு கூட கேட்கிறது ஒரே காரியம். The one and only thing that God is looking for you and asking you is, my son, can you make a covenant with me? ஆண்டவர் கேட்கிற காரியம், என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை இன்னைக்கு பண்ணு. நெகேமியா புத்தகத்தில் வாசிச்ச வண்ணமாக, அவள் சொன்ன வண்ணமாக 3 காரியத்தை பார்த்தோம். I will make a covenant, I will be faithful in my covenant. நான் என்னென்ன செய்கிறேனோ நான் அதில் நம்பிக்கை விசுவாசமும் உள்ளவனாக இருக்க போகிறேன். 2வது, இந்த உலக பிரகாரமான காரியத்தை விட்டு மாறப்போகிறேன். 3வது, சில காரியங்களை ஒதுக்கி வைத்து ஆண்டவருடைய காரியத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன். அப்படியே கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாம். Thank you Jesus.